வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில் வண்டி வேற குழிக்குள்ள இறங்கிருச்சு. ஆனால் பம்பர் பிடிக்கக்கூடாதுங்கண்ணா, பம்பரை பிடிங்கிருங்க. இந்த ஃபெண்டர் வேணா பிடிச்சி தூக்கலாம். இங்கே காலில் இது பட்டுற போதுங்க. வண்டி எடுத்தா அப்படி பிடிச்சி ஆயில் சர்வீஸே பண்ணல. அதனால இன்னைக்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணிடலான்னு சொல்லி போட்டு ஆயிலு இந்த ஏர் ஃபில்டரு அந்த லொட்டு லோஸ்க்கெல்லாம் வாங்குறதுக்காக தனம் போயிட்டு இருக்கிறேன். தனம் ஆட்டோ ஸ்பேர் வந்தாச்சுங்க. இன்ஜின் ஆயிலு, ஆயில் ஃபில்ட்ரு, பெட்ரோல் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு இது எல்லாமே வாங்கியிருக்குதுங்க. நேராக போய் ஷெட்டில் விட்டு இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது இந்த சர்வீஸ் கிட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2350 ரூபா. நான் வந்து கேஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது பாருங்க, அதை தான் நான் வாங்கியிருக்கிறேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதை தான் வாங்கியிருக்கிறேன். மொத்தம் 4 லிட்டர் பிடிக்கும். 4 சிலிண்டருங்கிறதுனால 4 லிட்டர் பிடிக்கும். 4 லிட்டர் வாங்கியிருக்குது. கூலண்ட் ஆயிலும் மாற்றணும். ஆனால் நம்ம சர்வீஸ்னா கூலண்ட் ஆயில் மாற்றணும். நம்ம வண்டி இப்போ எல்லாம் புதுசெல்லாம் போட்டிருக்கிறதுனால மாற்ற வேண்டியது இல்லைங்க. இதோட ஆயிலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேங்க. இங்கே பாருங்க, இப்போ நான் ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஒர்க் ஷாப்பில் பூரா 800 ஜென்னு, அப்புறம் இங்கே ஒரு 800, இங்கே ஒரு 800, பூரா 800 ஜென்னு நிற்கிது. ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்த இடத்துல சாவியை வச்சு உள்ளே லாக் பண்ணி அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கதவு ஹேண்டில் உடஞ்சி போச்சு. இன்னும் அதையும் மாற்றணும். இதை இங்கே பாருங்க, உடஞ்சி போச்சு. இந்த இதையும் மாற்றணும். மைலேஜ் வந்து எனக்கு 10 12 தான் கிடைக்கிது. என்ன பண்ணுறதுனே தெரில. இதில் வந்து ஸ்பார்க் ப்ளக் புதுசு, த்ராட்டில் பாடி சுத்தம் பண்ணி போட்டாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் என்ன பண்ணுறதுன்னு. இப்போ இதில் இருந்த ஆயிலை வந்து இந்த கீழே எடுத்து போட்டு இப்போ அது வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. எங்கன்னா இது ஆயில் போச்சு இல்லைங்களா? செம்மன் கலர் இருக்குது சார். நான் ரொம்ப நாள் மாற்றாமல் வேறு விட்டுட்டேங்க. அதில் ஆயில் தடவணுங்களா? அதில் ஆமாங்க, ஓரிங் பெருங்க ஒரு ட்ரையாக இருக்குங்க. வந்து நம்ம வண்டியில் இருந்த பழைய ஃபில்டர் கழட்டி போட்டாங்க. இப்போ புது ஆயில் ஃபில்டர் வந்து மாட்டியாச்சுங்க, நம்ம வாங்கிட்டு வந்தது. இப்போ இதில் இருக்க பெட்ரோல் ஃபில்டர் வந்து கழட்டிட்டு இருக்காங்க. இது நம்ம வண்டியில் வந்து கழட்டின பெட்ரோல் ஃபில்டர். இப்போ வந்து நம்ம வண்டியில் ஆயில் மாற்றியாச்சு, ஆயில் ஃபில்டர் மாற்றியாச்சு, ஏர் ஃபில்டர் மாற்றியாச்சு, பெட்ரோல் ஃபில்டர் மாற்றியாச்சு. இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஓட விட்ருக்குறாங்க. மைலேஜ் ட்ராப் ஆகிருக்குது. அது என்னென்னு செக் பண்ணலான்றாங்க. ஏர் ஃபில்டர்லேருந்து அந்த பை ஓஸ் ஒன்று போகும் பாருங்க, அந்த ஓஸில் சின்னதாக கட் ஆகிக்குது. அதனாலக்கு இது ஏதாவது கம்மியாகுமோ என்னமோ தெரியல. அதனால இருக்கலான்றாங்க. அதை செக் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில் வண்டி வேற குழிக்குள்ள இறங்கிருச்சு. இல்லைங்கண்ணா, ரிவர்ஸ் போட்டால் அது வீல் சுற்றிட்டே தான் இருக்குது, போக மாட்டேங்குது. ஏன்னா இந்த இதுக்கு தான் சுத்தம், அந்த வீல் சுத்தாது. போக மாட்டேங்குதுங்கண்ணா. ஆனால் பம்பர் பிடிக்கக்கூடாதுங்கண்ணா, பம்பரை பிடிங்கிருங்க. இந்த ஃபெண்டர் வேணா பிடிச்சி தூக்கலாம். இங்கே இந்த இடம் தூக்கலாம். ஆனால் பார்த்துங்கண்ணா, காலில் இது பட்டுற போதுங்க. நான் அதுக்கு ஏதாவது கல்லுக்கு இது வச்சு விட்ருங்கண்ணா. இல்லை நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன், அவர் வந்து பிளாக் ஆகி நின்றுட்டாரு. நேற்று நைட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்த தரத்தில் என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டம்பாளையத்தில் ஒரு சந்துக்குள்ளே பூந்து வெளியே வர்றதுக்கு வந்துட்டு இருந்தேன். வரும்போது ரோட்டில் வந்து கொஞ்சமாக தள்ளி குழி தோண்டி வச்சுருந்தாங்க. ஆப்போசிட்டில், எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. ஒரு இந்த டாடா ஏஸுக்கு இது வருங்க, சின்ன யானை, அந்த வண்டி வந்துட்டு இருந்துச்சு. சரி, அந்த வண்டி ஒதுங்கி நிற்பாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஒதுங்கி நிற்காம கொஞ்சம் தள்ளி நடுவுலையே நின்ட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த குழியை தாண்டி போயிடும், நம்ம அந்த ஆட்டோவை ஒட்டி போனோம்னா போயிருன்னு நினச்சி அப்படியே ஒட்டி போனோம் பாருங்க, டபக்குன்னு இறங்கிருச்சு குழிக்குள்ள. எனக்கு ஒரு செகண்ட் உசுரே இல்லை, என்னடா இப்படி இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் இறங்கி போய் பார்த்தா பெருசாக இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் வீலுக்கு இது பாருங்க, அது நல்லாவே இறங்கிருச்சு.
அப்புறம் என்னன்னா அங்க இருக்கிற அண்ணாங்க ஒரு 5-6 பேர் வந்து நான் எதுவுமே கூப்பிடல, அவையிலே விசையா வந்து அங்க பிடிச்சி தூக்கலாம் இங்க பிடிச்சி தூக்கலான்னு அவங்களே எல்லா ஹெல்ப் எல்லாம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பயமா இருந்துச்சு எப்படி நம்ம எடுப்போம் அப்படிங்கிறது இருந்துச்சு. உளுந்த அடுத்த நிமிஷமே எல்லாரும் வந்து அவன் இப்படி பிடிக்கலாம் இங்க பிடிக்கலாம் இங்க பிடிச்சி தூக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பண்ணி வண்டி வெளியே எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போனாங்க. அதனால பரவாயில்லைங்க. இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நானுமே பார்த்து ஓட்டணும், என் மேலேயும் தப்பு இருக்குது, குழி இருக்குதுன்னு தெரிஞ்சுமே முன்னாடி போனது என்ற தப்பு தான். நான் வந்து கொஞ்சம் மொல்லமாக போயிருக்கோனே, இதுக்கப்புறம் நான் பார்த்து ஓட்டணுங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயில் சர்வீஸில் வந்து கிட்டத்தட்ட 2800 ரூபாய்க்கு ஜாமானம் வாங்கியிருக்குது. அந்த ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, பெட்ரோல் ஃபில்ட்ரு எல்லாம் சேர்த்து 2800 ரூபா ஆச்சுங்க. அப்புறம் இதை கொண்டு போய் ஒரு இடத்துல சர்வீஸ், அதாவது மெக்கானிக் செட்டில் கொடுத்து மாத்துறாங்களா, அதுக்கு வந்து மொத்தமாக ஒரு 1000 ரூபா லேபர் கொடுத்துருக்குது. நான் வாங்கின ஆயில் வந்து சிந்தட்டிக் கிடையாது, சாதா ஆயில். சிந்தட்டிக் வாங்கியிருந்தா இன்னும் ஒரு 1000 ரூபா சேர்ந்து வந்திருக்கு. 5000 கிலோமீட்டர்ல சர்வீஸ் பண்ணணும். அது சிந்தட்டிக் ஊற்றி இருந்தா 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. நான் அதை பிளான் பண்ணிக்கிறேன். சரி, இந்த நட வந்து மாற்றி வாங்கிட்டோம், ஊற்றியாச்சு, அடுத்த நட சர்வீஸ் பண்ணல. இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற 4000 கிலோமீட்டரையும் ஓட்டி போட்டு சர்வீஸ் பண்ணும்போது சிந்தட்டிக் ஆயில் ஊற்றி பண்ணணுங்க. அதுக்கப்புறம் வண்டியிலேயே 2-3 வேலை இருக்குது. இந்த டோர் ஹேண்டில் உடஞ்சி போச்சு, அங்கே பார்த்தீங்கல்ல லாக் ஆகி போச்சு, அதையும் மாற்றணும். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் ஓஸ் கட்டாகி கிடக்குது, அதனால மைலேஜ் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதையும் மாற்றணும். இதுவுமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வருங்க. சரிங்களா, ரொம்ப வளவலான்னு பேசிகிட்டு இருக்க வேண்டாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஆயில் சர்வீஸுக்கு மொத்தமாக 4000 ரூபா கிட்ட ஆயிருக்குதுங்க, அவ்வளோதான். சரிங்களா, இது ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எனக்கும் வண்டி சர்வீஸ் பண்ணணும், அதனால இந்த வீடியோ போட்டேன். இதில் என்ன கண்டென்ட் இருக்குதா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். போயிட்டு வரணுங்க. பை பை.